ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பாண்டிச்சேரி சிட்டிக்கு தான் வந்திருக்கேன். தார்பா வாங்க வந்திருக்கேன். இப்போ வந்து தார்பா வாங்கிறதுக்காக வந்து உதவி பண்ணாங்க. லாஸ்ட் டைம் போட்டிருந்தல, லாஸ்ட்டில் ஒரு பாட்டி வந்து வீடு ரொம்பவே டேமேஜாக இருக்குது, எனக்கு தார்பா மட்டும் கொடுங்க, நானே வீடெல்லாம் கட்டி தார்பா மேலே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வீடு அப்படியே கீழே ஊந்துச்சு, அதை வந்து கழி கட்டி நானே போட்டுக்கிறேன், தார்பா மட்டும் வாங்கி கொடுன்னு சொன்னாங்களா. அதனால் தார்பா வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். 2 தார்பா. இன்னொருத்தவங்க வந்து தார்பா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களும் கூரை வீடு தான், மழையில் ஒழுகுது அப்படின்னாங்க. அதனால் 2 தார்பா வாங்க தான் பாண்டிச்சேரி வந்திருக்கேன். பட்டு வரல, ஏன்னா தம்பிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆனாக்கா நல்லா கொதிக்குது, அதனால் எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு வரல. நான் மட்டும்தான் வந்தேன். அப்படியே அக்கா வீட்டுக்கு போக போகிறேன். இது பாருங்கள், அக்கா வீட்டுக்கு வந்து அரிசி மூட்டை ரேஷன் கடையிலேருந்து அரிசி கொடுத்தாங்கள்ல நம்ம வீட்டுக்கு, அதை எடுத்து போய்ட்டு அக்கா வீட்டுக்கு தர போகிறேன். ஏன்னா அவங்க வந்து இட்லிக்கு போட்டு விற்பாங்களா, அதனால் வந்து அக்கா வீட்டுக்கு அப்படியே வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு போகிறேன். ஸோ அதுதான் வீடியோ. அக்கா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ நம்ம வந்து தார்பா வாங்க போகலாம் வாங்க. மட்டும் நான் வந்து கூப்பிட்டேன், வேணாம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி, அதனால் நான் மட்டுமே தான் வந்தேன். எனக்கு வரும்போது ரொம்பவே போர் அடிச்சு, நான் தனியாகவே வரவே மாட்டேன் பட்டு இல்லாமல். நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் மட்டும்தான் வந்தேன். இந்த கடையில் தான் தார்பா வாங்குறதுக்காக நிற்கிறேன். கொஞ்சம் உள்ளார வந்து வேறு கஸ்டமர் பார்க்குறாங்களா, ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், தார்பா வாங்கியாச்சு. காசு கொடுத்துட்டேன், விட்டுருங்க வாங்கியாச்சு, போகலாம். இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கடை தான். நான் வந்து திருக்கனூரில் விசாரித்தேன். இந்த தார்பா ரேட் வந்து திருக்கனூரில் விசாரித்தேன், 2400 சொல்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. பட்டு வந்து சொன்னாங்க இதுக்காக பாண்டிச்சேரி போகணுமா அப்படி சொன்னாங்க. சரி, நீ எதுக்கும் போயிட்டு விலையை விசாரி அப்படி சொன்னேன். நம்ம வாங்குறது அதே தார்பா தான், அதை விட மட்டமான குவாலிட்டி. நம்ம வாங்குறது வந்து குவாலிட்டியானது, அது வந்து 2400 சொல்கிறாங்க. அப்போ அப்படியே ஷாக் ஆகிடுச்சி எனக்கு. அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாரு. நம்ம வந்து 1400 வாங்குகிற தார்பா அவங்க வந்து 2400 சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் பேசி கீசி இங்கே வாங்கிறதுக்காக கம்மி பண்ணுங்க அப்படின்னு 2200. இதுக்கு மேலே கம்மி பண்ணவே மாட்டாங்களாம். நம்ம 1400 வாங்குகிற தார்பா வந்து 2200 தருவாங்களாம். அதனால் வந்து நம்ம இதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கே வந்துடலாம். 100 பெட்ரோல் போட்டாலும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் லாபம் ஆகும். அதனால் வந்து வணக்கம்ண்ணா. வணக்கம். பிளாஸ்டிக் கடைண்ணா. பிளாஸ்டிக் கடை சிக்தம்பா 3 கடை. தார்பா சூப்பராக இருக்கும். இது வேலு மலை எல்லாம் சூப்பராக தாங்கும். வணக்கம். பாண்டிச்சேரியிலேருந்து அப்படியே இப்படி உள்ளார வந்தால் அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான். இந்த இடம்லாம் வந்து செம்ம அழகாக இருக்கும். ஒரு காட்டு உள்ளார போகிற மாதிரி இருக்கும். கேரளாவில் அந்த ஒரு ஃபீல் அப்படி இருக்கும். சுற்றி தென்னை மரம் தான், அப்படியே காட்டு உள்ளார போகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரண்ட் சைடில் காட்டுறேன், சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். பாருங்களேன், இந்த இடம் வந்து பாண்டிச்சேரிலேருந்து ஆரோவில் போகிற வழி. ஒரு ஷார்ட் வே தான் இது. அதில் தான் போக போகிறோம். அப்படியே இந்த பக்கமும் தென்னை மரம் தான், இந்த பக்கமும் தென்னை மரம் தான், நடுவில் ஒரு வழி. அழகாக இருக்கும் இந்த இடம். இந்த தென்னை மரம்லாம் அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வரும் பாருங்க நம்ம மேலே. நடுவில் தென்னை மரத்தை பாரு, அழகாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். பாண்டிச்சேரியிலேருந்து கிட்ட தான். நம்ம ஊர்லேருந்து 18 கிலோமீட்ரு, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். இன்னும் யாரையும் காணா? சுவேத மெத்தில் இருக்குதா? மெத்த ரூமியா? ஒட்டனடி சொன்னி. இன்னும் அது காலேஜ் இல்லையா? சேவுண்டியா? முன்னாடி படிலாம் இந்த மாதிரி இருக்குது. பொங்கலுக்கு தான் க்ளீன் பண்ண, அதுங்காட்டி க்ளீன் பண்ணுற.
பொங்கலுக்கு இன்னும் வந்து 15 நாள் இருக்குது. வேட்டைக்காரி மாரி இருக்கிற. க்ளீன் பண்ணால் வருஷத்தில் ஒரு நாள் தான் க்ளீன் பண்ணுறீங்க நீங்கள். மை ஃபேவரட் பிளேஸ். செடிலாம் வச்சுக்கிறாங்க. என்னப்பா சஸ்பென்ஸ். ஆமாம், ஹைதராபாத் மிர்ச்சி குழம்பா. வீடு க்ளீனிங் ஒர்க் நடக்குது. ஸ்வேதா க்ளீன் பண்ணுறாங்க வீட்டை. என்ன இங்கெல்லாம் ஈரமாக இருக்குது, மழை வந்ததுதான் தெரியலையே. மெத்தைக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஆத்தா பழம் இருக்குது. எல்லாம் ரெட் கலரில் இருக்குது. ஆனால் பழம் இருக்குதாடா? காய் தானே? இரு, ஏதோ நல்லா பழத்தை எப்படி நல்லா ரெட்டாக இருக்குமா? அது பாரு, அது பழுத்துருக்குதா? இரு, நானே பார்க்குறேன். இல்லைடா, காய்டா. எல்லாம் ரெட்டாக இருக்குது, ஆனால் காயாக இருக்குது. சே, நான் வேறு ஆசையாக வந்தேன் பறிக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய இருக்குது. ஆனால் ஒரு பழம் கிடச்சா கூட பரவாயில்லையே. ஆத்தா பழம் எனக்கு பிடிக்கும் இந்த பழம். எங்கள் வீட்டு மேலேருந்து நிறைய இருந்த மாதிரி இருந்தது. கிட்ட வந்தாக்கா எதுவுமே தெரியல. உனையெல்லாம் ஒன்று இருக்குது, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். டவ் கூட இருக்குது, ஆனால் காயாக இருக்கும் பாரா. காய் தான். அப்புறம் சொல்லாமே இருக்கு. ஒரு மாசமா தான் ஒரு மாசமா தான் ஜுரம் அடிக்குது. 2 டைம் கதிராம ஆஸ்பத்திரி இட்டு போயிட்டோம். அப்புறம் என்ன, அப்புறம் நேற்று இப்போ சந்திரசேகர் டாக்டர் தானே இட்டு போனோம். லூஸு நேற்று முந்தா நாள் தானே போனோம் நாங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நார்மலான ஜுரம் தான் அப்படின்றாங்க. அவங்க கதிர்காமத்தில் அதான் சொன்னாங்க. சுவேதா, இது என்ன குழம்பு? இது ஹைதராபாத்து மிர்ச்சியா? மிர்ச்சிகா சரி. இதோட 2வது வீடு சாப்பிட்றல நல்லா தான் இருக்கு. மிளகு தண்ணியை குடிக்கிற. தம்பி எங்க? ரப்பர் பேண்ட் கூட நான் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அக்கா வீட்டிலேருந்து இப்போ தான் வந்தேன். வந்து சாப்பிட்டேன். பட்டு வந்து இங்கே கிளம்புறாங்க. கோயில் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி. ஸோ அதனால் படைக்கிறாங்க. நம்ம தெருவில் பெருமாள் கோயில் இருக்குல்ல, அங்கே படைக்கிறாங்களா. பட்டு போயிட்டு சாமி கும்பிடுவாங்க. அம்மா போவாங்க. கோயிலுக்கு போனால் சாமி தான் கும்பிடுவாங்க. சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு வாங்க மாட்டா. முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போட, இது அங்காளம்ம கோயிலுக்கு தான் போகிறான். தம்பிக்கு வந்து சுற்றி போடுறதுக்காக. தம்பிக்கு விடாமல் உடம்பு சரியில்லைல்ல. அது வேலைக்கு அவளை மாத்திரை மருந்துக்கலாம் ஏதோ பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது ஃபேஸு. அங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க, சரியாக போயிடும். அங்கே போயிட்டு எலுமிச்சம்பழம் வந்து தம்பியை சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஊரில் நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்களாம். அவங்கவுங்க ஊரில் எப்படின்னு தெரில. ஏதோ கடவுள் நம்பிக்கை தான் எல்லாமே. போயிட்டு எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டால் சரியாக போயிடும்னு நம்பவும் பார்ப்போம். வச்சுன்னு தான் கூப்பிட்டு போகிறேன். அது நம்ம ஊரில் தான் இருக்குது.
இங்கே அங்காளம்மன் கோவில் தான், அந்த கோவில் தான் கூப்பிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம வந்து பெருமாள் கோயில், நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து அனுமன் ஜெயந்தி படைப்பாங்க இல்லையா, ஸோ படைச்சிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்தாச்சு. எதுக்கு வாய்ஸ் ஓவர்னால் சாங் போயிட்டுருக்கு, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். இதுதான் எங்கள் ஊர் அங்காளம்மன் கோவில் சொல்லுவாங்க. இங்கே லாஸ்ட் வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் வீடியோ வந்து நாங்கள் இந்த கோவில் எடுத்தது போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த கோவிலுக்கு வந்து அமாவாசைக்கு எப்பவுமே வந்து விசேஷமாக பூஜைலாம் நடக்கும். பிரசாதம் பிரியாணிலாம் போடுவாங்க, ஆனால் பிரியாணி தான் வாங்க முடியல. இப்போ என்னென்னா நாங்கள் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு சுற்றி போட போகிறோம். அதுக்கு தான் அப்பா வந்து சுற்றி சொல்கிறாங்க. கோவிலை 3 சுற்று சுற்றிட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து எங்களை சுற்றிட்டு அதை வந்து வேலில் சொருகி வைப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி வேலில் சொருகி வச்சுட்டு 2வது எலுமிச்சம்பழம் வந்து வச்சன் காலால் உதச்சி அதை வந்து அப்பா வந்து நசுக்கி விடுவாங்க. அதுதான் அங்கே பண்ணுறாங்க பாருங்கள். வச்சன் வந்து உதைக்க சொன்னால் லைட்டாக டச் பண்ணிட்டான் எலுமிச்சம்பழத்தை. அதுக்கப்புறம் அப்பா வந்து உதைச்சாங்க அந்த எலுமிச்சம்பழத்தை. உதைச்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் வந்து நல்லா ஜூஸாக புழிஞ்சி தூள் குழக்குழன்னு ஆகிடுச்சு எலுமிச்சம்பழம். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து சாமி வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வச்சன் வந்து எப்போயுமே கோவிலுக்கெலாம் போனாலே அவனுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்துடும். உடம்பு ஃபுல்லாகவே அவனுக்கு வந்து இப்போது எல்லா ஜுரமும் போன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அங்காளம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து பாட்டு ஓடிட்டு இருந்தோம். அங்கே 9 மணிக்கு தான் படைப்பாங்க. நாங்கள் அதனால வசன் மட்டும் போயிட்டு சுற்றி போட்டு இங்கே வந்து இது நம்ம தெரு பெருமாள் கோவில் இது. இங்கே வந்து இந்த அனுமன் ஜெயந்திக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட ஏகாதசிக்கு படைப்பாங்க. பெருமாள் ஆஞ்சநேயர்லாம் உள்ளே இருக்காங்க. இங்கே படைச்சிட்டு இங்கே வந்து பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். சரி போகலாம் வா. படைக்க லேட்டாகும்னு நினைக்கிறேன், அதான் இங்கே நிற்கிறேன்.